கடகராசி கடகராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதியான சுக்கிரன் நீச்சமடைவது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கெட்டது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் 3ஆம் இடத்துல மறைந்து 7ஆம் வீட்டு அதிபதியால் பார்க்கப்படுகின்ற பொழுது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். ரிலேஷன்ஷிப்பில் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் 2ஆம் இடத்துல கேது இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டேத்தித்தனமாக இல்லை ஃபிலசாஃபிக்கலாக பேசுகிறதா நினச்சி பேசிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உபஜயஸ்தானத்தில் சுக்கிரன் வருவது விசேஷம். அவர் நீச்சமடைவது மேலும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். சனியால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால நீங்கள் காதல் விஷயத்தில் திருமண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் மனைவி ஏதாவது டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறாங்க, இல்லை உங்கள் கணவர் ஏதாவது டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அந்த விஷயத்தில் இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தள்ளி போடுறதுக்கு, வாய்தா வாங்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்போ ஏதாவது அந்த கேஸில் போய்ட்டு நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக என்னோடய வக்கீல் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய்ட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிங்கன்னா அந்த பாயிண்ட்டை வச்சு உங்களுடைய கேஸை உடைக்கிறதுக்கான முயற்சியில் உங்கள் வாழ்க்கை துணை ஈடுபடுவாங்க. அதே சமயம் காதல் விவகாரங்களில் நீங்கள் எந்த பாயிண்ட்டை வச்சு ப்ரப்போஸ் பண்ணணும், எது எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சே உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல உங்களை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கான சூழ்நிலையில் சிக்காமல் இருந்துக்கோங்க. என்னென்ன சார் எல்லாமே நெகட்டிவாகவே சொல்கிறீங்கன்னா, இதெல்லாம் எச்சரிக்கை மணி அடிப்பது என்னுடைய கடமை. இது பாதகம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் தப்பு. ஏன் அப்படின்னா, வருமுன் காப்போம்னு ஒரு திட்டம் நம்ம நாட்டில் இருந்தது. இப்போது இருக்கா என்னன்னு தெரியல. இந்த வருமுன் காப்போம்ங்கிறது உலக வழக்கத்திலே உண்டு. உங்களுக்கு நான் அதைத்தான் சொல்கிறேன். வரத்துக்கு முன்னாடி ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. சரி, அதுக்கு பாசிட்டிவ் ஏதாவது இருக்கானா? இருக்குது. எதில் எல்லாம் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா, வியாபார ரீதியாக உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான அமைப்பு தருகின்ற காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சி. வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். முதலீடுகள் செலவுகளாக மாறாமல் முதலீடுகளாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த கலைத்துறை நண்பர்கள் சற்று தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். கடகராசியில் பிறந்தவங்க கலைத்துறையாக இருந்தாலும் சரி, மீடியா தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. நான் கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே ஒரு மாதிரி சங்கடமான சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவி உறவுலையும் நீங்கள் ரொம்ப லிபர்ட்டி எடுத்துக்கிட்டாலோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாலோ சங்கடம் ஏற்படும். சுக குறைவு ஏற்படுறதுக்கான நேரம் இது. தாயாரின் மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் சொந்த வீட்டில் உங்களால் தூங்க முடியாது. இந்த ஒரு மாதம் நீங்கள் எங்கேயாவது யார் வீட்லையாவது போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி அதிக லாபத்தை தராத மாதமாக இருக்கும். பட் இருந்தாலும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு பெருசாக பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, மலை மீது இருக்கும், அதாவது மலை மேலே இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முருகனை வழிபட வேண்டும். இல்லை மலை மீது தாயாருடன் பார்வதி தேவியுடன் இருக்கக்கூடிய முருகனை வழிபட வேண்டும். இந்த 2 தெய்வத்தை வழிபட்டுட்டீங்கனாலே போதும், உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும். உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படாது. இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி மாதம் நடக்கிறது. மாதம் நீங்களும் போஸ்ட் போடுறீங்க. இதுக்கு என்ன சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, முதல்ல இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த ஆகஸ்ட் 1லேருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இந்த கன்னி ராசிங்கிறது சுக்கிரனுக்கு நீச்சஸ்தானம். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா, என்ன தான் அறிவு இருந்தாலும் அவனுக்கு வசதி வாய்ப்புகளும் சுகங்களும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் அவனை மதிக்கும். நல்லா படித்த அறிவாளியாக இருப்பான், அவனுக்கு வருமானம் இல்லை, அவனால் சம்பாதிக்க முடியல,
அப்படின்ட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருமே அவனை மதிக்க மாட்டோம். அவன் அறிவாளியே இல்லாமல் சுமாரான ஒரு பேசிக் நாலேஜோடு இருப்பான். ஆனால் அவன் சாமர்த்தியமாக சில இடத்துல அவனுக்கு அவனோட நல்ல நேரம் நல்லா இருந்தது, நல்லா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, மக்கள் வந்து அவனை தான் போற்றி புகழ்வார்கள். நல்ல அறிவாளிப்பா, அவன் ஏதோ சாமர்த்தியமாக சம்பாதிக்கிறான் பாருன்னு. இங்கே படித்த அறிவாளி வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனால் சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா அவனால் ஜெயிக்க முடியாது. ஸோ ஒரு வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா சுக்கிரன் ஹீ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அவர் தான் முக்கிய பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார். இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அந்த கல்யாணத்துக்கு காரணம் யாருன்னா சுக்கிரன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன். வம்சவிருத்தி ஏற்படணும்னாலும் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் குரு சப்போர்ட் பண்ணுவார். சுக்கிரன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, குரு சப்போர்ட் பண்ண மாட்டார், வம்சவிருத்தி ஏற்படாது. உங்களுடைய வசதி வாய்ப்புகள், வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் நான் சேர்க்கணும். நான் என் வீட்டில் வந்து ஒரு 100 பவுன் நகை இருக்கணும். இன்ன தேதிக்கு 100 பவுன் இல்லை, 10 பவுன் வச்சுருந்தாலே கோடீஸ்வரன், லட்சாதிபதி. ஆனால் இன்றைக்கி 100 பவுனில் நான் பணம் வச்சுருக்கணும். எனக்கு வந்து ஒரு 2 இடத்துல போஸ்ட் லொக்காலிட்டியில் வந்து எனக்கு வந்து 2 வீடு இருக்கணும், 3 ஃப்ளாட் இருக்கணும், ஒரு 4 ஏக்கரில் லேண்ட் இருக்கணும். இது எல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்னதான் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சுக்கிரன் ஒழுங்காக இல்லைன்னா இதெல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்குங்கிறதுனால தான் சுக்கிரனுக்கான தனிப்பட்ட பயிற்சி பலன்களை நம்ம போடுறோம். இந்த சுக்கிர பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, சனி நல்லா இருக்கும், சனி உச்சமாக இருப்பார் துலா ராசியில், கடுமையான உழைப்பாளி, ஆனால் அவரால் ஜெயிக்க முடியாது. காரணம் என்னென்னா சுக்கிரன் நீச்சமாக இருப்பார், இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். ஸோ சுக்கிரனை கொண்டே உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அந்த சுக்கிரன் சப்போர்ட் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், கோச்சாரத்தில் சுக்கிரன் எப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்தால் நல்ல பலன்கள் தருவார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சுக்கிரன் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார், கன்னி ராசிக்கு போகிறார். அந்த நீச்சஸ்தானத்துக்கு போனால் சுக்கிரன் எப்படிப்பட்ட கெடுபலன்களை தருவார். ஏன்னா ஒரு நீச்ச கிரகம் கெடுதலை தரும், ஆனால் சில பேர்த்துக்கு அதுவே ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்போது உங்கள் ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்தோம். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட லக்ன ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த லக்ன ஜாதகத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் இப்போ தருவார். நல்ல யோகாதிபதியாக இருந்தாலும் இப்போ வந்து மறைமுகமாக உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அதிர்ஷ்ட கல்லுன்னு ஒன்று உண்டு. லக்னத்துக்கு யோகாதிபதிகள், ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் ராசிக்கல், மகர ராசிக்கு என்ன கல், கும்பராசிக்கு என்ன கல்லுன்னு தான் கேட்குறீங்களே தவிர ராசிக்கு கல் போடக்கூடாது. அதனால் அந்த உங்கள் லக்னத்துக்கு எது யோகாதிபதியோ அந்த கிரகத்தினுடைய கல் போட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்ட கல்லாக இருக்கும். அதனுடைய அருமை பெருமை தெரிந்ததுனால உங்ககிட்ட சொல்கிறேன். அதை பற்றிய விளக்கமும் நம்மிடம் இருக்குது. நம்மளால் கொடுக்க முடியும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரத்துக்கு. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, உங்களுடைய ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பலன்களை தொலைபேசி எண்கள் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.